எம்மாடி மருமகளே, தண்ணி எல்லாம் புடிச்சு வந்து வச்சுட்டேன். சீக்கிரமா வாசல் தெளிச்சு கோலம் போட்டுரு. சரிங்க அத்தை, அதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன். நீங்க எதுக்கு தண்ணி புடிச்சு வந்து வச்சீங்க? நான் புடிச்சிக்க மாட்டேனா? நீங்க போய் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியதானே. இவ்வளவு சீக்கிரத்துல ஏஞ்சி உங்களை யார் வர சொன்னது? பரவாயில்லம்மா, எனக்கு சுத்தமா தூக்கமே வரல. நைட்டெல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது. சரி, தண்ணியாச்சும் புடிச்சு வைப்போம் தான் புடிச்சு வச்சேன். சரி, நீ எல்லாத்தையும் சீக்கிரமா செய். பசங்களாம் வேற ஸ்கூலுக்கு போகணும்ல. இன்னைக்கு லீவு தான் அத்தை, சனிக்கிழமை தான். அதுவே மறந்து போயிடுச்சு பாரு. எனக்கு வயசானா எல்லாமே மறந்துடும் போல. உங்களுக்காச்சும் இப்பதான் மறக்குது, எனக்கு இந்த வயசுக்கே மறந்து போயிடுது. நான் என்ன பண்றது அத்தை? அதுவும் கரெக்டு தான். கருவாடுமா கருவாடு, கருவாடுமா கருவாடு, சீக்கிரம் வாங்கம்மா. வாழைக்கருவாடு இருக்குது, எறா இருக்குது, நெத்திலி கருவாடு இருக்குது, எல்லாமே இருக்குது. சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க, எல்லாம் ஃப்ரெஷ்ஷானது தான். ஏம்மா பாட்டி, கருவாடு எடுத்துன்னு வந்துருக்குறாம்மா. எப்போ பார்த்தாலும் கருவாடு கருவாடுன்னு கேட்பி, எடுத்துன்னு வந்துக்கிறேன், வாங்கிக்கோமா. ஏயா கருவாடுக்காரே, இது புரட்டாசி மாசம், இது கூட உனக்கு தெரியாதா? இப்ப போய் யார் கருவாடு மீன் கவுச்செல்லாம் வாங்குவாங்க? ஏம்மா வாங்கி வச்சுக்காம்மா, அப்புறமேட்டு கூட தான் செஞ்சு சாப்பிட்டுக்கோ. வாங்கி வச்சா நாக்கு ஊறாதாயா? கருவாடு மீனெல்லாம் பார்த்தா அதுவும் நீ எத்தனை கருவாடு நல்லா தான் இருக்கும். செஞ்சு எப்போ சாப்பிடுவோமோன்னு தோணினே இருக்கும். வாங்கி வச்சுக்கிட்டு என்னத்தை வேடிக்கை பார்க்க முடியும்? ஏம்மா இன்னும் ஒரு வாரம் தானமா இருக்குது, அதுக்குள்ளே புரட்டாசி மாதம் முடிஞ்சிட போகுது. அதுக்கப்புறம் நல்லா செஞ்சு சாப்பிடம்மா, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஐயோ, நீ சொல்றது கரெக்டு தான். ஆனால் அது ஒரு வாரம் கூட தாங்காதே. இதை பார்த்தா எப்போ சாப்பிடணும் தான் தோணும். வாங்கி வச்சுட்டு நான் என்ன அழகா பார்க்க முடியும்? வேணாம் வேணாம், நீ பக்கத்து தெருவுக்கு போயா. தள்ளுங்க தள்ளுங்க, எல்லாரும் தள்ளுங்க. அடியே பைத்தியக்காரி, கண்ணு தெரியாடி உனக்கு? கிளவிய போய் இடிச்சிட்டு போற. அப்படி என்ன திருடி குடுகுடுன்னு ஓடுவ? ஹலோ ஆண்டி, இந்த கருவாடுக்காரர் தான் நான் ரொம்ப நாளாக தேடினே. இந்த இவர் வரவே இல்லை, இப்போ தான் வந்துருக்காரு. அப்புறம் எங்கே போயிட்டாருன்னா, அதனால தான் உங்களை தள்ளி விட்டு ஓடி வந்தேன். ஏண்டி, அதுக்கு என்ன பிடிச்சி தள்ளி விட்டு வருவியாடி? ஆமா, புரட்டாசி மாசமாச்சே, அதெல்லாம் உனக்கு எதுவுமே கிடையாது இல்ல? எல்லா நாளும் எல்லாத்தையும் சாப்பிடுறது. போய் வாங்கிக்கோ. ஆண்டி, இந்த மாதிரிலாம் என்ன கிண்டல் பண்ணாதீங்க, அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். ஒடி சோடா புட்டி, பக்கத்து விட்டுன்னு எல்லா வீட்லயும் வாங்கி சாப்பிடுறது. அப்ப கூட உடம்ப பாரு, கூர்ப்பு பிடிச்சவ. ஆண்டி, நான் ஸ்லிம்மாக ஃபிட்டாக வச்சுக்கிறேன், அதுக்கு குறும்பா? ஏமா, ஒன்று கருவாடு வாங்கு, இல்லை கதை பேசு. நான் பக்கத்து தெருவுக்காச்சும் போவல, என்னை நிற்க வச்சுட்டு இவ்வளோ நேரம் நின்று பேசினுந்தா எப்படிமா? கோச்சிக்காதீங்க கருவாடு, இந்த ஆண்டி தொல்லை தாங்க முடியல எங்கள் ஏரியாவில். நாளைக்கு இதை கருவாடாக்கி வெயில காய போடணும். ஏம்மா, என் பேர் கருவாடு கிடையாதுமா, என் பேர் சல்மான் கான். சல்மான் கானுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லையே. யார் உங்களுக்கு இந்த பேரை போய் வச்சது? அவர் இருக்கிற ஹைட்டும் கலரும் எவ்வளோ அழகாக இருப்பார். உங்களுக்கு போய் இந்த பேரை வச்சிருக்காங்களே. கண்ணு தெரியாதவங்க தான் யாருன்னா வச்சிருப்பாங்க போல. தேவையில்லாமல் பேசுனீன்னா அவ்வளோதாம்மா. கருவாடு வேணுமா வேணாவா சொல்லு, நான் கிளம்புறேன். பேரை வச்சு கிண்டல் பண்ணினுங்கிற. நீ கூட தான் சோடா புட்டி மாட்டினுங்கிற. உன்னை சோடா புட்டின்னு கூப்பிட்டுமா? நான் ஸ்டைலுக்காக மாட்டினுங்கிறேன். கருவாடு வாங்குற மாதிரி தெரில, நான் கிளம்புறேன். இருங்க இருங்க, என்னென்ன கருவாடு இருக்குது சொல்லுங்க. இவ கருவாடும் வாங்க மாட்டா, காசும் கொடுக்க மாட்டாப்பா. நீ போய் பக்கத்து தெருவுலயாச்சும் வியாபாரம் பண்ணு. அது என்னவோ கரெக்டு தான்மா. இது வந்ததுலேருந்து பேசியிருந்தாங்கதே தவிர ஒன்றும் வாங்குற மாதிரியே தெரில. ஆண்டி, மற்றவங்க முன்னாடி என்ன டேமேஜ் பண்ணாதீங்க, நிறைய வாட்டி சொல்லிட்டேன். அமைதியாக இருங்க. சரி, என்னென்ன கருவாடு இருக்குதுன்னு சொல்லுங்கள் சல்மான் கான். நெத்திலி கருவாடு இருக்குது, வாழைக்கருவாடு இருக்குது, வஞ்சரம் கருவாடு இருக்குது, எறா இருக்குது. உனக்கு எது வேணுமா? எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று கொடுங்க. ஒன்று என்ன மோந்து பார்க்கறதுக்காமா? இன்னைக்கு இவ சமயம் அடி வாங்க போறா போல் தெரியுது. ஏமாடி மருமகளே, இவ கருவாடும் வாங்க போதில்ல, ஒன்றும் வாங்க போதில்ல. என்னென்ன கூத்தடிக்க போறான்னு பார்க்கலாம். அப்படிதான் உக்காந்து பார்க்கலாம் வா. சரிங்க அத்தை. இவ வேற வந்துட்டாளா? இன்னும் அட்டகாசம் பண்ண போறாளுங்க. இவங்க வாங்கவும் மாட்டாளுங்க, அவரை வியாபாரம் பண்ணவும் விட மாட்டாளுங்க. இவ எச்ச கையில கூட காக்கா ஓட்ட மாட்டாளே. ஒரே குழம்பே ஒரு வாரம் வச்சு ஓட்டுவாளே. இவ போய் கருவாடு வாங்க வந்துக்கிறான். அடியே சோடா புட்டி, கருவாடுக்கார் வந்திருக்காங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு வர மாட்டியாடி? நீ மட்டும் வாங்கறதுக்கு வந்துட்ட, என்ன கூப்பிடாமலே. நீ நல்லா தூங்கி நிறு. உன்னை ஒரு வாட்டி வந்து கூப்பிட்டா உனக்கு அப்படியே கேட்டுரும். கது தட்டிட்டு தான் வந்தேன், நீ எந்திரிக்கவே இல்லை. அதான் நான் கிளம்பி வந்து நேர்ந்துட்டேன். அப்புறம் இவர் போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது? சரி சரி, கருவாடுக்காரண்ணா, என்னண்ணா கருவாடு இருக்குது? ஷோப்பா, உங்களுக்கு 10 வாட்டி என்ன கருவாடுக்குதுன்னு சொல்கிறதுக்கே எனக்கு சரியாக போயிடும் போல் தெரியுது. நான் எப்படி தான் அடுத்த தெருவில் போய் வியாபாரம் பண்ண போகிறேனோ என்னவோ தெரில. நீங்கள் வாங்கியும் தொலைய மாட்டீங்க, கேட்டுக்கினே தான் இருப்பீங்க. ஏம்மா, ஒரே வாட்டி தான்மா சொல்வேன். வாழைக்கருவாடு இருக்குது, நெத்திலி கருவாடு இருக்குது, சென்னாக்குண்ணி இருக்குது, எறா இருக்குது. உனக்கு எது வேணும் சொல்லு. என்ன நீங்கள் இப்படி ரஃப் அண்ட் டஃபாக பேசினா நாங்கள் எப்படி வாங்குவோம்? ஏம்மா, நீங்கள் ஒன்று வாங்குங்க, என்னை அனுப்பி விடுங்க. வேணுன்றீங்க, ஆனால் வாங்கவும் மாட்டேங்கிறீங்க, எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறீங்க. சரி சரி, எனக்கு 50 வாழைக்கருவாடு 50 எறா கொடுங்க. 300 ரூபாய் ஆகும்மா. இன்னும் இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க? 300 ரூபாய் சொல்கிறீங்க. எனக்கு ஒரு 25 ரூபான்னு கொடுப்பீங்கன்னு நினச்சிருந்தா நான் வந்தேன். இன்னும் 300 ரூபாய் சொன்னால் இது அநியாய கொள்ளையா இருக்கே. ஏம்மா, இது அநியாய கொள்ளையாம்மா? வெறும் ஒரு 25 ரூபாய்க்கு கேட்குறேன், எப்படிம்மா கொடுக்க முடியும்?
என் கருவாடை சும்மா எடுத்து பார்த்துட்டு வேணா போமா, அதுக்கே பத்தாது அந்த 25 ரூபா. ஐயோ நீங்கள் என்ன இவ்வளோ அநியாய விலையா சொல்கிறீங்க? இதெல்லாம் பண்ணீங்கன்னா நான் கன்சியூமரில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். நீ எங்கன்னா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுமா, ஆளை விடு, உங்களுக்கு போய் விற்கிறதுக்கு வந்தேன் பாரு நான். கருவாடுக்காரே, நீங்கள் ரேட்டு ரொம்ப அதிகமாக சொல்கிறீங்க. எல்லாத்தையும் 50 கொடுங்க எனக்கு, ஆனால் 100 ரூபாய்க்கு தான் தரணும். சரிம்மா, 100 ரூபாய்க்கு தரேன். எல்லாத்துலேயும் 2 தான் வரும், கம்மியாகுதுன்னா என்ன சொல்லக்கூடாது. 2 வச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? பின்ன என்னம்மா, நீ காசும் கொடுக்க மாட்டேன், உனக்கு குண்டா ஃபுல்லாக கொடுப்பாங்களா உனக்கு? ஏய் இவர் ரொம்ப அநியாயமாக விற்கிறாரு. ஆமாடி, நம்ம பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லேயே போய் வாங்கிக்கலாம், இவர்கிட்டலாம் நம்ம வாங்கவே வேணாடி. ஆமாம், அப்படியே சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கிடுவீங்க நீங்கள். உங்கள் மூஞ்சிங்களை பார்த்தாலே தெரியுது நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களான்னு. ஹலோ, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. எங்ககிட்ட காசு இல்லைன்னு நினச்சிங்களா? சரி சரி, கருவாடு கொஞ்சம் கம்மியாக பேசி கொடுத்துட்டு போங்க. ஏய் சும்மா இருடி, இவரை தாண்டி நம்ம ஏமாற்றி வாங்க முடியும், கொஞ்சம் அமைதியாக இருடி. அடியே, இந்த ஆள் ஏமாற மாதிரியே தெரியலையேடி. பாரு நான் எப்படி போடுறேன் பிட்ட. கருவாடுக்காரே, இங்கே பாருங்க, எல்லாத்துலேயும் எனக்கு ஒரு கிலோ கொடுங்க. ஏம்மா, எல்லாத்துலேயும் ஒரு கிலோனா 450 ரூபாய் ஆயிடுமா, பரவாயில்லையா? பரவாயில்ல கொடுங்க, நான் போய் காசு எடுத்துன்னு வந்துடுறேன், குண்டான எடுத்துன்னு வந்துடுறேன், சீக்கிரம் கொடுங்க. எம்மாடி மருமகளே, இவளுங்க பார்த்தா 1 கிலோ வாங்குற மாதிரி தெரியலையே, என்னமோ பண்ண போறாளுங்க இன்னைக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுது, இன்னைக்கு இவரை ஏமாத்தலாம்னு இவளுங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டு தான் வந்துக்கிறாளுங்க. ஏம்மா, என்னம்மா இவ்வளோ பெரிய அடுக்கு சட்டி வச்சுக்கின்னு வந்துக்கிற? பின்ன என்ன, 1 கிலோ வாங்குறேன் எல்லாத்துலேயும், பின்ன பத்தாதுல, இதுவே சின்னதாக எடுத்துன்னு வந்துட்டேன். 50 ரூபாய் ஆச்சு, காசு கொடுமா. இருங்க, இதை வீட்டில் வச்சுட்டு காசு எடுத்துன்னு வரேன். அம்மா, நான் பக்கத்து தெருவுக்குலாம் போய் வியாபாரம் பண்ணும், கொஞ்சம் சட்டு புட்டுன்னு வாமா. அடியை நான் வாங்கிட்டேன், நீ என் பின்னாடியே ஏதாச்சும் சாக்கு சொல்லிட்டு வந்துடுறீ. சரி சரி, நீ முன்னாடியே போன, அதை வந்துடுறேன். ஐயோ, இந்த கருவாடுக்காரன் வேற நம்மள ஒரு மாதிரி பார்க்குறானே, இதெல்லாம் இங்கேருந்து ஓடிடுவோம். ஏம்மா, உனக்கு கருவாடு வேணாவாம்மா? நீங்கள் யானை வேலை குதிரை வேலை சொன்னால் யார் கருவாடு வாங்குவாங்க? எனக்கு வேணாம், நான் போகிறேன். இருங்கையிலேயே முழம் போட வந்துருமா நீ, எப்பா பார்த்தாலும். ஓவரா பேசாதீங்க, நீங்கள் ரொம்ப அநியாயமாக விற்கிறீங்க. எனக்கு வேணாம் உங்கள் கருவாடு, ஸ்மெல்லே நாத்தடிக்குது. ஏம்மா வேணான்னா கம்முன்னு போமா, என் கருவாடை பார்த்து நாத்தடிக்குதுன்னா சொல்லாத. அவ்வளோதான், எஸ்கேப் ஆகி ஓடிட வேண்டியதான். ஏம்மா, இந்த பொம்பளை போச்சு போச்சு இன்னும் ஆளையே காணுமேம்மா. இதோ காசு எத்துன்னு வரேன்னு போச்சு, இன்னும் ஆளை காணோம். நீங்க இன்னும் நம்பி நிக்கிறீங்களா? அவளுங்க நல்லா உங்களை ஏமாத்திட்டு போயிட்டாளுங்க அவளுங்க. என்னம்மா சொல்ற? உடனே காசு எத்துன்னு வரேன் தானம்மா போனாங்க இவங்க. இவளுங்க 2 பேருக்கு இதே வேலை தான் கருவாடுக்காரே. எப்போ பார்த்தாலும் யாருன்னா வந்தா அநியாய விலைக்கு கேட்பாளுங்க, இல்லைன்னா அடுத்த வாரம் காசு தரேன்னு சொல்லுவாளுங்க, வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாளுங்க. இதே தான் பொழப்பு இவளுங்களுக்கு. நீ முன்னாடியே சொல்லக்கூடாதாம்மா? நான் சொன்னா அவள் எங்ககிட்ட சண்டைக்கு வந்துருவா. உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் காசு இவ்வளோ வச்சுக்கிறோம் அவ்வளோ வச்சுக்கிறோம், எங்களை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவள் சொல்லிடுவா. அதனால தான் நாங்கள் வாய முடின்னு கம்மன்னு இருந்தோம். அம்மா, இதோ காசு எத்துன்னு வரேன்னு போச்சேம்மா. அவள் வரமாட்டா, அவ்வளோதான். காலையிலேயே இதுங்கிட்ட மாட்டிக்கின்னு என்னால் முடியலம்மா. வீடு எங்கே இருக்குதுமா சொல்லுமா, நானே போய் வீட்டாண்டியே போய் வாங்கிக்கிறேன். அவள் இன்னத்துக்கு வீடை பூட்டிட்டு போயிட்டு இருப்பா, எங்கன்னா கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. ஏம்மா, அப்போ அந்த பொம்பளை வீட்டில் இருக்காதா? அவங்க வீட்டில் வேற யாரும் இருக்க மாட்டாங்களா? யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் கதவு பூட்டி நீ நேற்றுக்கு போயிட்டு இருப்பாங்க. அடுத்த வாரம் காசு கொடுப்பா, அதுவும் 50 ரூபாவா கொடுப்பா. நீங்கள் நடையா நடக்கணும். எல்லாம் என் தலை எழுத்துமா. இதுகிட்ட வந்து காலையில் நான் மாட்டினேன் பாரு. இப்போ நீங்கள் போனீங்கனாலும் அவள் காசு கொடுக்க மாட்டா, கதவு பூட்டிட்டு எங்கன்னா கடைக்கு போயிட்டு இருப்பா. பேசாமல் நீங்கள் அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கோங்க, 50 ரூபாய் கொடுப்பா. வாரம் 50 ரூபாய் கொடுப்பா. ஆனால் ஏமாற்ற மாட்டா. ஆனால் காசு வந்து உடனேலாம் அவகிட்ட வாங்க முடியாது, மாச கணக்கில் நீங்கள் வந்து போகணும், அப்போ தான் கொடுப்பா. என்ன பண்ணி தொலையிறது? எடுத்துன்னு போயிட்டாங்க, வாங்கி தானே ஆகணும், வாரம் நடந்து தானே ஆகணும். வரேன் அடுத்த வாரம். என் நேரம் வியாபாரம் பண்ணுறதும் போதும், இவங்க கிட்ட காசை வாங்குறதும் போதும்.